ஜாப் வைஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் ஹோமில் இருக்கீங்கன்னாக்கா ஒரு வாடகை வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் குடிபெயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஸ்டேஜ் நமக்கு போதாது, இந்த ஸ்கில்லு நமக்கு போதாது, இதுக்கு அடிஷ்னலாக நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றது. சில விஷயங்கள் என்ன தெரியுங்களா, நமக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது, நமக்கு பிடிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப அசுப பலன்களை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு, இனி கொடுக்க போகுது. அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரியான தன்மையில் இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கீங்க, அதே நேரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு சாதக பாதக தன்மைகளை தருமா அப்படின்றத பார்ப்போம். அந்த வரிசையில் பார்க்குறப்ப பிப்ரவரி 1ஆம் தேதி அப்படின்ற பார்க்குறப்ப கிரகநிலைகள் அப்படின்றது அந்த ராசி கன்னியா ராசியில் தான் உதயமாகுது. ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். லக்னப்புள்ளின்றது துலாத்தில் விழுது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல தான் சந்திரன் மற்றும் கேது. சந்திரன் கேது இருக்கிறதுன்றது மோரலஸ் இந்த பிப்ரவரி மாதன்றது தோராயமாக அனைவருக்குமே ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, எதுலேயுமே ஒரு விரக்தி தரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் கேது இணைவுன்றது ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவல், ரெண்டையுமே எடுத்துகிட்டு போகும் மனோரீதியாக. அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டிப்ரெஸ்ஸாக, ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்குறது எப்படி, அதை ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி பார்க்குறதுன்றது ஒன்று. அதாவது ஒரு ரகம், அதாவது ஒரு சாதாரண அப்படி கேஷுவலாக அப்படி பார்த்துட்டு போகிறது ஒன்று. இல்லை இன்டெப்த்தாக அப்படியே அது என்ன தான் நடக்குது, அது என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே உப்புக்கு சப்பு பொறாத விஷயமா இருக்கும். அதை கூட ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இல்லை எதையுமே வெறுத்து விட்டேந்தியாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதாவது சட்டையே பண்ணாத தன்மையில், அதாவது என்ன அதெல்லாம் அப்படின்ட்டு பாணியில் நீங்கள் அதை கேர் கூட பண்ண மாட்டீங்க. அது இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், ஒரு கேரியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் விரக்தி, இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே விரக்தி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கொஞ்சம் இப்போ எப்படி ஒவ்வொரு ராசிகளையும் பாதிக்க போகுதுன்னு பார்க்குறப்ப, அடுத்து இந்த லக்னத்திற்கு அப்படின்றப்ப அந்த தோற்றப்புள்ளிக்கு 3ஆம் இடத்துல தான் புதன், செவ்வாய், சுக்கிரன், அதாவது தனுசில். 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி, 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு. இது ஜாதக கிரகநிலை இந்த கோச்சாரத்துக்குனாக்க இந்த பிப்ரவரி மாதம் பிறப்புக்கு. இப்படிப்பட்ட தன்மையில் இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட சுப அசுப பலன்களை இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, அட் ப்ரெசண்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். 5ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ன்றது 5 குடையவன் 5லே இருக்கான். அது ராகு சாரம் பெற்றிருக்கான். ராகு 6ல் இருக்கார். அப்போ ஜாப் வைஸு ஒரு நீங்கள் ஜாப் லாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஜாப் வைஸு நீங்கள் வேறு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ இருக்குது அட் ப்ரெசண்ட்டு. அல்லது ஆல்ரெடி ஜாப்லேயே இருக்கீங்க அப்படின்னம்னாக்கா அந்த ஜாபில் இருந்து வெளியே வர்றதுக்கோ அல்லது அதுலேருந்து வேறு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அது சதயம் 2ஆம் பாதத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு சதயம் 2ன்றது நவாம்ச ரீதியாக உங்களுக்கு 4ஆம் இடம் தான். அப்போ இருக்கிற இடத்த விட்டு இடம் மாற்றன்றது ஜாப் வைஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் ஹோமில் இருக்கீங்கன்னாக்கா ஒரு வாடகை வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் குடிபெயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு வண்டி மாறுறதுக்கான செலவுகள் இருக்கும். அல்லது வண்டி சம்மந்தமாக நிறைய செலவுகள், அதாவது அது எக்ஸ்பென்ஸ் நிறையா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வண்டி சம்மந்தப்பட்ட செலவுகள், வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள், ஏதாவது ஒரு ரீஒர்க்காவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது போனால் வந்தது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ், அதாவது வீடு சம்மந்தப்பட்ட வண்டி சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சிவ் அட் ப்ரெசென்ட்டு நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி படிப்பு அப்படின்னம்னாக்கா படிப்பு வந்து ஏதாவது கடனை வாங்கி ஃபீஸை கட்டுறதுக்கோ அல்லது கடனை வாங்கி ஏதாவது ஒரு கோர்ஸ் சேர்க்குறதோ அல்லது டியூஷன் சேர்க்குறதோ அல்லது அந்த ப்ரெஷரில் நீங்கள் இப்போ மைண்ட் செட்டு ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இப்போ ஃபேமிலி வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றப்ப இந்த டைம்ன்றது 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா உங்களுக்கு குரு, அதாவது செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆனால் அட் ப்ரெசென்ட் வேலை செய்ய போகிறது அப்படின்றது 5ஆம் இடம்ன்றப்ப இப்போ உயர்கல்வி ரீதியாக நீங்கள் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா அது சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் தான் இப்போ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்றப்போ ஏதோ இந்த ஸ்டேஜ் நமக்கு போதாது, இந்த ஸ்கில்லு நமக்கு போதாது, இதுக்கு அடிஷ்னலாக நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஆண்டு இல்லை, இன் ஃபியூச்சர் எல்லாமே என்னன்னாக்கா உங்களுடைய ஸ்கில் பேஸ்டு தான் சர்வைவல் பண்ண முடியும் இந்த சொசைட்டியில். நீங்கள் ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை வச்சோ, உங்களுடைய பாரம்பரியமான விஷயத்தை வச்சோ, உங்களுடைய குடும்பத்தை வச்சோ அல்லது உங்களுடைய ஐடென்டிட்டி வச்சோ எல்லாம் பப்பு ஆகாது. ஏன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கணும். அதை வச்சு தான் சர்வைவல் பண்ண முடியும். இப்போ ஸ்கில் அப்படின்றது 3ஆம் இடம் உங்களுக்கு. அந்த 3ஆம் இடத்துல இப்போ செவ்வாய், புதன், சுக்கிரன் உங்கள் ராசியாதிபதியே அங்கே இருக்கார். அப்போ நீங்கள் ஒரு சின்னதாக முயற்சி எடுத்திங்கனாலே அது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு தேவை. முயற்சி அப்படின்ற சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல உங்களுக்கு
அதாவது வீரிய விஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது தான் 3ஆம் இடம். அதுலேருந்து செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய அனுகூலமான பலன். புதன் இருக்கிறது. அப்போ சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ நீங்கள் என்னன்னாக்கா தளர்ந்து போயிடாமல் இருந்தாலே போதும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதன்றது 8ஆம் இடம் தான் உங்களுக்கு அதிகபட்சமாக ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்குது. 8ன்றது யார்? சுக்கிரன் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். வேண்டாத வம்பு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அல்லது கணவன் மனைக்குள்ளேயா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன் வழி அவமானப்படுறதோ, கோர்ட்டு கேஸுன்னு போகிறதோ, போலீஸ் ஸ்டேஷன் போகிறதோ, அல்லது ஏதாவது 4 பேர்த்துக்கிட்ட வாங்கி கட்டிக்கிறதோ, அல்லது ஏதாவது போகிறவன் நம்மள்ட்ட ஏதோ நம்மளை பார்த்து ஏதாவது கேவலமாக, அதாவது நம்ம படம் போயிட்டே இருப்போம், தவறு அவன் மேலே இருக்கும். ஆனால் அவன் இந்த என்னமோ தாறுமாற அவன் ஓட்டிகிட்டு வந்துட்டு நம்ம நேராக நம்ம போகிற நம்மளை பார்த்து ஏன் ஓரமாக வராமல் நடு ரோட்டில் வந்துட்டுருக்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஓரமாக தான் போயிட்டுருப்போம். அவன் வந்து அதுதான் நம்ம தலையெழுத்துன்றது. எப்படின்னாக்கா நம்ம ப்ராப்பராக போயிட்டு இருந்தால் கூட எதிர்த்தாப்புல வராமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை ஏதோ ஏசி பேசிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் சுக்கிரனாக இருக்கிறதுனால உங்களால் தான் உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கூலாக காமாக இருக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சனி அது வந்து ஒரு மந்த புத்தியோ ஒரு லேசினஸோ, அது ராகு சாரம் பெற்றதுனால, ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறனால எப்போ ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு நினப்பில் நீங்கள் படம் போயிட்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு நடக்கும். இந்த டைம் ஆஃப் பீரியட் என்னன்னாக்கா ஏதோ ஒரு சிந்தனையில் அது ஒரு சமயத்தில் விபத்தை கூட உருவாக்கி கொடுத்துரும். ஏதோ ஒரு தன்மையில் ஏதோ ஒரு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறது, ஏதோ ஒரு ஓட்டிக்கிட்டே போகிறது. சென்ஸ் வந்து நீங்கள் மூவ்மெண்ட்டு ஒரு பக்கம் ரோட்டு மேலே இருக்கும், அல்லது உங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னாக்கா ஒர்க்கில் பேனா அல்லது ஃபிங்கர் வந்து சிஸ்டத்தில் இருக்குமோ ஒழிய நினப்பு பூரா வேறு இடத்துல இருந்துகிட்ருக்கும். வேறு இடத்துல இருக்குனாக்கா அது நல்ல இடமா இருக்கனாக்கா 7ஆம் இடத்து தொடர்புடைய திருமணம் ஆனவங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி தொடர்புடைய, அல்லது அவங்களுக்கு இணையாக இருக்கவங்களுடைய நட்பு தொடர்புடைய, அல்லது பிஸ்னஸ் தொடர்புடைய ஏதோ ஒரு, இதாவது நீங்கள் செய்கிற ஒர்க்கை காட்டிலும் உங்களுடைய கான்சென்ட்ரேட் பவர்ன்றது வேறு இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த டைம்ன்றது பிப்ரவரி மாதன்றது 8 தான் வேலை செய்யுதுன்னாக்க நீங்களே ஒரு சம்மந்தப்படாட்டியும் நீங்கள் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாகிறதுக்கான வாய்ப்போ, அவப்பேர் வர்றதுக்கான வாய்ப்போ, பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகளோ நிறையா இருக்கும். அது கொஞ்சம் கேர் பார்த்துக்கங்க. ஆனால் இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிற மிகப்பெரிய அனுகூலம் தன்மையே என்னன்னாக்கா உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன் 3ல் இருக்கார். அப்போ இது வரைக்கும் ஏதாவது ஒரு உயர் கல்விக்காக இருக்கலாம், வெளிநாடு விசாக்காக இருக்கலாம், அல்லது உயர் படிப்புக்காக இருக்கலாம், அல்லது வேலை மாற்றத்துக்காக இருக்கலாம், அல்லது ப்ரொமோஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். அதெல்லாமே அனுகூலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த டைம்ன்றது இந்த பிப்ரவரி மாதம் எந்த விதமான சிக்கல்கள் மற்ற ராசிகளுக்கு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்க போகுது. என்ன 8ன்றது உங்கள் ராசி அதிபதியாக இருறார். அவர் 3ஆம் இடத்துல, அவர் பகை பெற்ற இடத்துல இருக்கார். 3, 6 கூடைய குருவோட உங்களுக்கு குரு 7ல் இருக்கார். அப்போ நீங்களே தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட வாயை கொடுத்து புண்ணாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு பேச்சுன்றது 2ஆம் இடமா இருந்தாலும் 3ஆம் இடம்ன்றது தைரியத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் அடிச்சு விட்றதோ, ஏதோ ஒன்று சொல்லி விட்றது, அதில் உங்களுக்கு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ காம் குவைட்டாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கெல்லாம் பேசாத தன்மையில் இருக்கீங்களோ, அதாவது என்ன தான் சொல்லிட்டு போகிறாங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும், அவ்வளோதான். ஏன்னா சில விஷயங்கள் வந்து பேசி ஜெயிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் பேசாமையே நம்ம ஜெயிக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. பேசாமல் மௌனம் காத்தோம்னு வச்சுங்க அந்த இடத்துல. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதிகபட்சம் நீங்கள் மௌனத்தோடயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா மௌனமாக தான் இருக்கீங்களே ஒழிய மனசு மட்டும் 360 டிகிரியில் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த மனசுன்றது 5ஆம் இடம், அந்த 5ல் சனி இருக்கார். சனி ராகு சாரம் மட்டும் ராகு 6ல். ஏதோ ஒரு யூனிக்கான, அதாவது உங்களை ஃபேஸை பார்த்தா ஒன்றும் டயக்னோஸ் பண்ண முடியாது. இவர் இதை தான் நினைக்கிறாரு, இதுதான் சொல்ல போகிறாரு அப்படின்லாம் எதுவுமே இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை, பேச்சுக்கு பேச்சு, அப்படி மாறுபட்ட தன்மையில் வேறு விஷயங்களை பேசக்கூடிய திறமை இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல 4ஆம் இடம்ன்றது சூரியன் சந்திரசாரம் இருக்கார். சந்திரன் 12ல் இருக்கார். அப்போ 4, 12, 8 ஆக்ட் பண்ணாலே ஏதாவது ஒரு பூமி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வாங்கிறதுக்கு, அதாவது ஒரு இடம் வாங்கிறதுக்கு, ஒரு மனம் வாங்கிறதுக்கு, அல்லது வீடு சம்மந்தப்பட்ட வாகனம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான காலகட்டங்கள் தான். 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். 8ன்றது இனிமேல் வரக்கூடியது. 4ன்றது சூரியன் இருக்கிற இடம். அவர் நிற்கிற சாரன்றது சந்திரன் இருக்கிறது 12ல். அப்படின்னு 4, 8, 12னாக்கா நீங்கள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது கூட இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுலேருந்து ஒன்று விளக்கணும், அல்லது அதுலேருந்து பங்கு வரணும். அதாவது சுத்தமாக அந்த வழக்குன்றது முடியணும். அந்த மாதிரி தன்மைகள் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அதிகபட்சம் இருக்குது. இப்போ ஏதாவது உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை, அதுக்கு கோர்ட் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து நீங்கள் அதிகபட்சம் இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கிப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா 9 கூடையவன் 3ல் இருக்கான், பாகிஸ்தானாதிபதி 3ல் இருக்கான், அது 7ஓட சேர்ந்துருக்கான். அப்படின்றப்ப
அதாவது டிவோர்ஸ்னு உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பேசாமல் கூலாக காமாக விட்டிங்கனாலே போதும். அது சாதாரணமாக ரீஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை சார் ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் ஃபினிஷ் முடிஞ்சிட்டோம் அப்படின்னா ரீமேரேஜுக்கு காலகட்டங்கள்ன்றது கணிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 7, 9, 3 அந்த இடத்துல உங்களுக்கு யார் இருக்கானாக்கா 2 கூட செவ்வாய் சேர்ந்துருக்கார். 2, 7 கூடையவர் 3ஆம் இடத்துல இருக்கார். 9 கூடையவர் மறுமணம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அது 3ஆம் இடத்துல இருக்கார். புதன் 9, 12 கூடிய புதனும் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ செவ்வாய், சுக்கிரன், புதன் 3மே 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த 3 கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா 2, 7, 9, 12, 1, 8 இந்த தொடர்புகள் அனைத்துமா படுது. அப்போ நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு ரீமேரேஜுக்கான காலகட்டங்கள்னாக்கா இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதோ அல்லது நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகளோ இருக்குது. இன்னும் காலம் கடந்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா தேடுதல்னாக்கா தேடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான அமைப்புன்றது ஒரு அமைப்பு இருக்கும். இப்போனாக்கா ஒரு ஃபஸ்ட் லைஃப்லேயே நம்மளால் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வாழ முடியல, ஃபஸ்ட் லைஃப்லேயே நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்றது என்னன்னாக்கா உங்களுக்கு அதை நீங்கள் நினைக்கிறீங்க ஏமாற்றிட்டதா. ஆனால் அவங்க பக்கத்தில் என்னன்னாக்கா அவங்களும் ஏமாற்றிட்டதா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ திரும்பி இதே மாதிரி ஒரு தவறு, இதே மாதிரி ஒரு பிரச்சனை, இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதனால தான் ஃபஸ்ட்டுலேயே என்னன்னாக்கா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அட்ஜஸ்டபிள் மைண்ட் செட்டோட பயணப்படுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஏன்னா பர்சனல் லைஃப்லேயே இந்த நபர்களுடைய கான்ட்ரவர்சியோடையே ப்ளே பண்ணுறது, அவங்களுடைய பயணப்படுறது, சில விஷயங்கள் என்ன தெரியுங்களா, நமக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது நமக்கு பிடிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நமக்கு என்னன்னாக்கா சில விஷயங்கள் அவங்களுக்காக விட்டு கொடுங்க. அவங்களுக்காக விட்டு கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்காக அவங்களும் விட்டு கொடுப்பாங்க. அது இல்லை சார் அதெல்லாம் விடவே மாட்டார் சார், அவரெல்லாம் சும்மா மனுஷ ஜென்மத்துக்கே லாய்க்கே இல்லாதால, அவரோட சேர்ந்து பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு கட்டத்தில் என்ன தெரியல திசாபுத்திகள் தான் நிர்ணயம் பண்ணும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் ஒரு ஹியூமன் பீயிங்கை. எல்லா ஜீவராசிக்கும் தான் மனிதனுக்கு அதிகமாக ஜாதகத்தை நம்புறதுனால பார்க்குறதுனால அவன் அதை நம்புகிறான், அதுதான் நடக்கும் வேறு. அப்படின்றப்ப அவங்க எவ்வளோ காலத்துக்கு ஒரே மைண்ட் செட்டில் யாராவது இருப்பாங்களே, ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சலிச்சு போயிடும். அது பிடிச்ச தன்மையில் இருக்கிறதும் சரி, பிடிக்காத தன்மையில் இருக்கிறதும் சரி. பிடிச்ச தன்மையில் இருந்தால் கூட அதனால தான் எங்களுக்குள்ளே சண்டை சச்சரவே இல்லை சார், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே எப்பயுமே இருப்போம் அப்படின்னாங்கன்னா அது ஏதோ பொய் சொல்கிறாங்க அல்லது அவங்க போலியாக வாழ்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னாக்கா சண்டை இருக்கணும், அப்போ தான் சமாதானம்னு ஒன்று வரும். எப்பயுமே சமாதான தன்மையிலே இருந்துச்சுனாக்கா அது அந்த தளன்றது அது சரியான தளம் அல்ல. புரியுங்களா? அதாவது ஒரு தழும்பல் இருக்கணும், ஒரு அலை இருக்கணும், அப்போ தான் அலை இருந்தால் தான் கடல், தழும்பல் இருந்தால் தான் நதி. அது இல்லாமல் வெறும் ஃப்ளாட்டாக இருந்ததுனாக்க குளம் குட்டை. அப்போ கடலுக்கு இருக்கிற மரியாதை, ஆற்றுக்கு இருக்கிற மரியாதை ஒரு குளத்துக்கோ குட்டைக்கோ இருக்கா? குளத்துக்கு கூட இருக்கும், ஏன்னா அதில் கூட அலைகள் இருக்கும். குட்டைக்கு இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்போ என்னன்னாக்கா அதாவது ஒரு லைக் அண்ட் டிஸ்லைக்னு ஒரு வீடியோவிலே போடுறோம், லைக்கு டிஸ்லைக்கு அப்படின்னு. ஏன் அந்த ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் தான் அதை ப்ரொமோட் பண்ணுறவங்களோ அல்லது எடுக்கிறவங்களோ அது சரி நம்மளுடைய வீடியோ ரசிக்கிறாங்களா ரசிக்கலையா, அவங்களுக்கு எடுத்தது மாதிரி இருக்கா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அவங்க ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கா, அல்லது எந்த கண்டென்ட்டில் அவங்க முரண்படுறாங்க, எந்த கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது போல தான் என்னென்னா ஒரு குடும்பத்தில் அவங்களும் விட்டு கொடுக்காத தன்மையிலே அவங்க பிடிச்ச தன்மையிலே இருக்க போகிறதும் கிடையாது. அப்போ என்னென்னாக்கா மேக்ஸிமம் நம்ம லைஃபு 2 பேர் சேர்றோம், நம்ம 2 பேரை நம்பி அவங்க ஃபேமிலி இருக்குது, நம்ம ஃபேமிலி இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, சமூகம் இருக்குது. சமூகத்தோட அடையாளம் என்ன தெரியுங்களா? நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் 2 பேர் பிரிஞ்சு இருந்துட்டு சேர்ந்துருந்தால் யாரும் உங்கள் லைஃபையே யாரும் மெல்ல போகிறதில்ல. ஆனால் பிரிஞ்சிருந்தீங்க அல்லது உங்களுக்குள்ளே ஒரு நடுவில் ஒரு கோட்டை போட்டு வச்சுருக்கீங்க அல்லது செவத்தை கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை பற்றி தான் வெறும் வாய்க்கு அவள் கிடச்ச மாதிரி உங்களை பற்றி ஏதாவது டிஸ்கரேஜ். ஏன்னா அவங்க வீடு அவங்க முதுகில் 1000 ஆளுக்கு இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேர் பேசிக்கிறதே என்னன்னாக்கா உங்கள் மேட்டராக இருக்கும். அப்படி மேட்ரு இல்லைன்னா கூட உங்களுக்குள்ளே ஒரு பக்குன்னு இருக்கும். எப்படின்னாக்கா அவங்க நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களோ இவங்க நம்மளை, ஏன்னா நமக்கே அப்படி நமக்கே ஒரு கில்ட்டினஸ் ஏற்பட்டுரும். அப்போ என்னன்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அட்ஜஸ்டபிளான லைஃப்பை கற்றுக்குறீங்களோ வாழ்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா எவ்வளோ காலத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் வராது. ஒரு கட்டத்தில் யூட்டன் அடித்து வரும். அது அப்போ நம்ம எவ்வளோ விட்டு கொடுத்தோன்னு கெட்டு போனது இல்லைங்க. புரியுங்களா? அது போல் என்னன்னாக்கா எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் விட்டு கொடுங்க, நீங்கள் கெட்டே போக மாட்டீங்க, நீங்கள் நல்லாவே வாழ்வீங்க. ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு தான், வாழ்க்கை வதைப்பதற்கல்ல. அப்படின்றப்ப வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்றப்ப நீங்கள்
சாந்தமாக இருக்கிறதுனால தப்பு கிடையாது, அமைதியாக இருக்கிறதுனால தப்பு இல்லை, மௌனியாக இருக்கிறதுனால தப்பு இல்லை. ஆனால் அதாவது ரௌத்திரம் பழகு அப்படின்னு இருக்கார் பாரதியார். அதுக்காக எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, எந்த தெருவுக்கும் போக முடியாது, எந்த வெற்றியும் காண முடியாது, எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாதுன்றது என்னென்னா, நம்ம அடையிறது சந்தோஷத்தை கூட அடைய முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு இவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இதுதான் லைஃபா? அதாவது நம்ம லைஃப்பை விட்டுட்டு அடுத்தவனை டார்கெட் பண்ணி அவன் என்ன பண்ணானா நம்ம என்ன பண்ணணும், இவன் என்ன பண்ணானா நம்ம என்ன பண்ணணும், இவன் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா எப்படி நம்ம சர்வைவல் பண்ண முடியும்? ஒரு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம், அவன் வாழ்க்கையை அவன் வாழ போகிறான், அவன் வாழ்க்கையை அவன் வாழ போகிறான். அப்படின்றப்ப நம்ம என்னன்னாக்கா ஒவ்வொருத்தருடைய ஆங்கிளையும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கு டீட்டெயில் எழுதிக்கிட்டு டீட்டெயிலாக அதுக்கு எப்படி இப்படின்னு அதை செஸ் போர்டை நம்ம உட்காந்துருக்கோம். அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து போறியா போடா, நீ போறியா போடா, நான் போகிறேன் போ, இது மாதிரி. அதாவது நம்ம என்னென்னா கேஷுவலாக இருக்கட்டும். லைஃப் வந்து கேஷுவலாக எப்போயுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டவங்க வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. அமைதியாக இருந்தவங்க தோற்றதா சரித்திரமே கிடையாது. புரியுங்களா? காந்தி அமைதியாக தான் கையில் பிடிச்சார். வன்முறையை கையில் பிடிச்சவங்க பூராமல் தோத்தான் போகிறாங்க. அமைதியை காந்தி அமைதியை தான் கைப்பிடிச்சார். வன்முறையை கையில் பிடிச்சவங்க தோத்தான் போவாங்க, அமைதியை கைப்பிடிச்சவங்க வெற்றி பெற்றுவாங்க. அப்படின்றப்ப துலா ராசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம்ன்றது அமைதியை கையில் பிடிங்க, வெற்றிகளை வாழ்க்கையில் பெறுங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னம்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் வந்து பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். நான் கடந்த மாதம்லாம் ஆன்மீக சுற்றுலா போனதுனால என்னால் அதிக பேருக்கு பதிலளிக்க முடியலை. இந்த வாரம்லேருந்து ஆரம்பிச்சிருவேன் பதிலளிக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் நான் வந்து எங்களுடைய ஆட்கள் அல்லது நானும் உங்களுக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதில் என்ன இருக்கோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனாக்கா அதை பே பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்து டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிடுறேன். நன்றி, வணக்கம்.